சென்னை உட்பட பல்வேறு ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பயணிகளின் செல்போன் பணத்தை திருடி வந்த நயனா கேங் என்ற வடமாநில கும்பலை சேர்ந்த ஒரு சிறுவன் உட்பட 3 பேரை சென்னையில் வைத்து ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். வணக்கம் வினோத், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். ரயில் நிலையங்களில் முன்பதிவு செய்ய காத்திருக்கும் ரயில் பயணிகள் மட்டுமல்லாமல் வணிக வளாகங்கள், அதேபோல் கடற்கரை போன்ற பல்வேறு பகுதிகளில் செல்போன்கள் திருடு போவது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மெரினா காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகள் செல்போன் திருடிய வழக்கு மட்டுமல்லாமல் கடற்கரைக்கு வருவோருடைய செல்போன்கள் திருடு போவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரும் அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கும்பலானது நைனியா கேங் என்று சொல்லக்கூடிய வடமாநில கும்பலானது பல்வேறு இடங்களில், அதாவது பயணிகளின் கவனத்தை திசை திருப்புவது மட்டுமல்லாமல் சென்னை கடற்கரைக்கு வருபவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதை, அதே போல் தனியாக இருக்கக்கூடிய பயணிகளிடம், அதாவது நபர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களுடைய உடைமைகளில் வைத்திருக்கக்கூடிய செல்போன்களை மட்டுமே திருடி செல்லும் கும்பல் என காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சம்பந்தமாக பல்வேறு சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி உள்ளது. அந்த சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து மெரினா காவல்துறையினர் சிறுவன் உள்பட 3 பேரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்த 3 பேரும் சென்னை புறநகர் ரயில் நிலையத்திலும் இதேபோல் பயணிகளிடம் கைவரிசை காட்டியிருப்பதும், அதே போல் மாம்பலம் ரயில் நிலையத்திலும் ஒரு பயணியிடம் செல்போன் திருடியதும் இந்த வழக்கின் முக்கிய அம்சமாக இருந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய வடமாநில கும்பல்கள் யார் என்பது குறித்தும் மெரினா போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில், அதே போல் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்கானது சென்னை புறநகர் ரயில் நிலையம் மட்டுமல்லாமல் மாம்பலம் ரயில் நிலையத்திலும் இது போன்ற இந்த நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கைவரிசை காட்டியிருப்பது விசாரணையில் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய, அதாவது நைனா என்ற இந்த ஒரு கேங் ஆனது இந்த கும்பலிடம் இருந்து பல்வேறு பின்னணிகள் சம்பந்தமாக பல்வேறு வழக்குகள், அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார், 3 மாதத்திற்கு ஒரு முறை சென்னை, அதாவது தமிழ்நாடு வருவதும் அதே போல் பல்வேறு இடங்களில் செல்போன்களை திருடுவதும் இந்த கும்பலின் முக்கிய அம்சமாக இருந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.